Bismillah wa salatu wa salamu ala Rasulullah wa ala alihi wa sahbihi ajmain. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear Learn Quran brothers, today we are in Ramadan 7, fasting number 7, so dua number 7 naturally. So today's dua is from Surah Al-Imran, verse number 16. Netike night eravu tolugayla Ustad Muhammad Miran Dawoodi odna one of the ayah. Right. رَبَّنَا إِنَّنَا آمَنَّا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَقِنَا عَذَابَ النَّارِ. So رَبَّنَا இது நம்ம ஏற்கனவே பலவாட்டி பார்த்தாச்சு. It is an idafa. It is an idafa. So رَبَّنَا means our master. Our master. Okay. إِنَّنَا Inna, anna, ka anna, laita, lakinna, la'alla. So inna is harf of jar, harf of nasab. Harf of nasab. Nu'man? Nu'man. Sound போடக்கூடாது. Daddy cut பண்ணிட்டு. Keep quiet. Okay. Innana. Harf of nasab. Harf of nasab plus na வந்து அதோடைய ism. Na வந்து அதனுடைய ism. அது வந்து நஹ்னுவோட attached version. நஹ்னுவோட attached version. Innana. No doubt. இதுக்கு ஆமீன் சொல்லக்கூடாதுமா. ஆமீன் தொலைமோது சொல்லலாம். ஓகே. Okay, sorry students, இன்னைக்கு அவனை தான் நான் வந்து டே கேர் பண்ணிட்டு இருக்கேன். ஹர்ஃப் ஆஃப் நசப் inna, indeed, innana, indeed, most surely, அல்லது வந்து no doubt. Okay, we'll take as indeed, indeed, innana, indeed we, amanna. ஆமன்னா அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம நிறைய வாட்டி வந்து கிளாஸில் இருக்கும்போது பார்த்துருக்கோம். ஃபேமிலி நம்பர் 4 டிஸ்கஸ் பண்ணும்போது இதனோட ரூட் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்சா, மீன் அண்ட் நூன். ஹம்சா, மீன் அண்ட் நூன். ஸோ அதை வந்து ஃபேமிலி நம்பர் 4ல் போட்டிங்கன்னா அமன அப்படின்னு வரும். ஓகே, அமன யு மீனு அப்படின்னு வரும். ஸோ இந்த ஹிக்கப் வந்து அரேப்ஸ்க்கு வந்து பிடிக்காது. இந்த ஹிக்கப்ஸ் வந்து அரேப்ஸ்க்கு வந்து பிடிக்காது. அதனால இந்த ரெண்டு ஹம்சாவே சேர்த்து آمنا أكيران آمنا. So that is why آمنا. So that is فعل مضارع. هو version is آمنا. هو آمنا. هما آمنا. هم آمنوا. هي آمنت. هما آمنتا. هن آمنا. أنت آمنت. أنتما آمنتما. أنتي آمنتي. أنتما أنتي آمنتي. أنتما آمنتما. أنتن آمنتن. أنا آمنت. نحن آمنا. So نحن آمنا. ஆமன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும், டு பிலீவ். ஸோ ஆமன்னா அப்படின்னா we believe. அவர் மாஸ்டர், indeed we believe. ரெண்டு இடத்துல we வருது பாருங்க. ரெண்டு இடத்துல அல்லாஹ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்றாங்க. indeed we believe. ஃபஃபிர் லனா. இதில் வந்து ஃபா வந்து கனெக்டர். இந்த ஃபாவை பற்றி நம்ம படிக்கல. நாஃபியா, ஃபா இஸ்து நாஃபியா. ஸோ இது வந்து ஆண்டுன்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல. and okay, just like wow. Okay, ighfir lana. So இதனோட ரூட் வேர்ட்ஸ் வந்து இது வந்து ஆக்சுவலா ஃபேலு தலப் ஆர் ஃபேலு துவா. ஃபேல் அம்ருன்னு வந்து சொல்லக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் அ ப்ரேயர் rendered to Allah subhanahu wa ta'ala. We are asking Allah subhanahu wa ta'ala. We cannot command Allah. So அதனால it is ஃபேலு தலப் ஆர் ஃபேலு துவா. நான் இது திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ தட் இட் இஸ் என்ன சொல்லலாம், இட் இஸ் ஸ்ட்ராங் இன் யுவர் மைண்ட். கிட்டத்தட்ட அவங்க பிரெயின் டேட்டூவில் வந்து அது இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ரைட், ஓகே. ஃபிர்லனா. ஸோ இதனோட ரூட் வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கஃபர யஃபிரு. நான் உங்களுக்காக ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். கஃபர இஸ் ஃபியல் மாலின், யஃபிரு இதாக இருக்குது. கஃபர யஃபிரு. மஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா கஃப்ரன் மஃபிரதன். ஓகே, கஃபரா, குஃப்ரான் நிறைய இருக்குது, குஃப்ரான் நிறைய இருக்குது. ஓகே, ரைட். கஃபர யஃபிரு, யஃபிரு வந்து அந்த வெர்ஷன் எடுக்கணும். எதுக்கு? ஃபேலு தலப் உண்டாக்குறதுக்கு, அல்லது ஃபேல் அம்ரு உண்டாக்குறதுக்கு. அந்த வெர்ஷன் இஸ் தஃபிரு. அந்த தஃபிரு எப்படி வந்ததுன்னு தெரியணுமா? ஹுவ யஃபிரு, ஹுமா யஃபிரானி, ஹும் யஃபிரூன, ஹிய தஃபிரு, ஹுமா தஃபிரானி, ஹுன்ன யஃபிர்ன, அந்த தஃபிரு, அந்த தஃபிரு, அந்த தஃபிரு. ஸோ இதனுடைய லைட்டஸ்ட் ஃபார்ம் மஜ்ஸூம் ஃபார்மாக எடுக்கணும். ஸோ அதனால் இது வந்து தஃபிர் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற தாவை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ
உஃபிர் அப்படின்னு ஆயிடுது. இதை வந்து வாசிக்க முடியல, அதனால வந்து ஒரு ஹெல்ப்பர் அலிஃப் கொடுக்குறோம். இந்த ஹரக்காவை எடுத்துக்கிறோம், அதே ஹரக்காவை அப்படியே போடுறோம். ரைட், உஃபிர். ஸோ ஃபர்கிவ். ஃபர்கிவ் என்னோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபர்கிவ், டு கிராண்ட் பார்டன். ஓகே, இருக்குது. நம்ம அந்த இடத்துல ஃபர்கிவ்னு எடுத்துக்குவோம். ரைட். ஸோ ஃபஃபிர் லனா and also so ஃபஃபிர் லனா. ஸோ ஃபர்கிவ் ஃபார் அஸ். லனா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் போன கிளாஸ். ஜார் மஜ்ரூர். ஸோ ஃபர்கிவ் ஃபார் அஸ் அல்லது டைரெக்டாக ஃபர்கிவ் அஸ்ன்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஃபர்கிவ் அஸ், we believe, so forgive us what? Dunubana. Again, the word dunuba is light, no alif lam, followed by the attached pronoun, which makes it a mudaf ilay fragment, idafa. Okay, dunub அப்படிங்கிறது வந்து தம்ப், தால் நூன் அண்ட் பா. தம்ப் அப்படிங்கிறதுனுடைய broken plural தான் வந்து துனூப். ஓகேவா, plural தான் வந்து துனூப். ஸோ துனூப் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா சின்ஸ் அப்படின்னு அர்த்தம், பாவங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்கிவ் அஸ் அவர் சின்ஸ். ஃபர்கிவ் அஸ் அவர் சின்ஸ். சின்ஸ் எப்படி வந்துச்சு? துனூப் வந்து ப்ளூரல். அவர் எப்படி வந்துச்சு? இந்த அட்டாச் பண்ணணும் வந்து நஹ்னு இருக்கிறதுனால நாலிருந்து அவர் வந்துச்சு. ஓகேவா, கிளியர் ஆயிடுச்சு? முதாஃப் இலை சின்ஸ் ஆஃப் அவர்ஸ்ன்னு சொல்லணும். அதை வந்து இங்கிலீஷில் நம்ம வந்து ஒழுங்கான முறையில் நடைமுறையில் பேசணும் அப்படின்னா அவர் சின்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ஓகே. தென் வக்கீனா, வாவ் வந்து நிறைய வாட்டி பார்த்தாச்சு. அண்ட் ஹர்ஃப் அத்தஃப். ஓகே. கீனா, இது ஏற்கனவே இன்னொரு ஃபேலு தலப். இதையும் வந்து நம்ம எந்த துவா படிக்கும்போது பார்த்தோன்னு சொல்லுங்கள். துவா நம்பர் 1, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனா வக்கீனா அதாபன்னார் அப்படிங்கிறதுல சேம் கீனா வந்துச்சு. கரெக்டாக? ப்ரொடெக்ட் அஸ் அப்படின்னு அர்த்தம். இதோட ரூட் வேர்ட் பார்த்தீங்கன்னா வாவ் காஃப் அண்ட் யா. ஸோ இது வந்து வக்கா யக்கி. ரெண்டு ரூட் லெட்டர்ஸில் ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வருது? ரெண்டு வவல் வருது. ஸோ இட் இஸ் அ irregular surf. ஸோ வக்கா யக்கி to protect, to guard, to preserve, to take good care, to shield, to safeguard, to shelter, to preserve, to protect. ஓகே, நம்ம வந்து ப்ரொடெக்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, வக்கா the fi'l மாலின், யக்கி fi'l முதாரிக். ஸோ இதை வந்து நம்ம ஃபேலு தலப் அல்லது ஃபேல் அம்ராக்கணும்னா என்ன பண்ணணும்? ஓகே, அந்த ஃபார்ம் கொண்டு போகணும். ஸோ ஹுவ யக்கா அந்த தக்கா. ஓகே, அந்த தக்கா வந்து லைட்டஸ்ட் ஃபார்ம் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? சாரி, ஹுவ யக்கி அந்த தக்கி. ஸோ தக்கியை வந்து லைட்டஸ்ட் ஃபார்ம் ஆக்கணும்னா தக்கி ஆயிரும். ஸோ இந்த யா வந்து ரிமூவ் ஆகிடும், லைட்டஸ்ட் மஜ்ஸூம் ஆக்கணும்னா. கரெக்டாக? ஸோ தக்கி மட்டும் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற தாவை வந்து ரிமூவ் பண்ணுறோம். கரெக்டாக? ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற தாவை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? வெறும் கீ மட்டும்தான் இருக்கும். அதுதான் இங்கே இருக்குது. வாசிக்க முடியுதுன்னா கண்டிப்பாக வாசிக்க முடியுது, அதனால் கீன்னு எடுத்துக்கிறோம். இதில் உள்ள நான் வந்து அட்டாச் ப்ரோனவுன் which is மஃபூல் பிஹி which status is நஸப். கரெக்டாக? ப்ரொடெக்ட், யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும்? ப்ரொடெக்ட் அஸ். இன்னொன்று விளங்கிங்க, ஃபேலோட அட்டாச் பண்ணியிருக்கிற எந்த அட்டாச் பண்ணணும் இட் வில் பி இன் த நசப் ஸ்டேட்டஸ். ஓகே, அதனால தான் இது வந்து நான் வந்து நசப்னு சொன்னேன். ஓகே, ப்ரொடெக்ட் அஸ். ஓகே, ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் வாட்? அதாபன்னார். இது ஏற்கனவே அதே துவால வருது தான். ஓகேனா அதாபன்னார். ஸோ பனிஷ்மெண்ட் ஆஃப் தி ஃபயர். இட் இஸ் முதாஃப் இலைஹ். அதாப இஸ் லைட், நோ அலிஃப் லாம், followed by அன்னாரி which is in the jar status. It is an idafa statement. Punishment of the fire. Protect us from the punishment of the fire. So இதில் நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா எங்கள் இறைவனே, ரப்பனா இன்னனா நிச்சயமாக நாங்கள், இன்னனா உன்னை நம்பிக்கை கொள்கிறோம். உன்னைங்கிறது இந்த இடத்துல வந்து பிராக்கெட்டில் தான் வரணும். ஆமன்னா நம்பிக்கை கொள்கிறோம் இல்லையா? நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஆதலால் ஓகே, ஆதலால் ஃபஃபிர் லனா நீ எங்களுடைய பாவங்களை மன்னித்து. பாவங்களை எங்கிருந்து வருது? துனூபனா, எங்களுடைய பாவங்களை துனூபனா. ஓகே, வக்கீனா எங்களை காப்பாற்றுவாயாக. வக்கீனா எங்களை காப்பாற்றுவாயாக. எதிலிருந்து? நெருப்பின் வேதனையிலிருந்தோம். அதாபன் நாரி, பனிஷ்மெண்ட் ஆஃப் தி ஃபயர். ஓகே,
ஸோ இந்த துவா வந்து நம்மளை வந்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக செய்யக்கூடிய துவா. மேலும் நம்ம வந்து நம்மளுடைய ஈமானை வந்து எப்பவும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக? ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸில் வந்து சொல்கிறாங்க, பின்னர் ஒரு காலம் வரும், காலையில் ஒருத்தன் மோமீனா இருப்பான், சாயங்காலம் குஃபருக்கு போயிடுவான், சாயங்காலம் குஃபரில் இருப்பான், காலையில் வந்து மோமீனா, சாயங்காலம் மோமீனா இருப்பான், காலையில் குஃபருக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த துவாவை வந்து நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம ஈமானை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி மனசால நம்ம கேட்டோம்னா ஹுஷுவோட கேட்கணும். ரப்பனா இன்னனா ஆமன்னா யா அல்லாஹ், ஓ மை மாஸ்டர், நிச்சயமாக நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய ஈமான் லெவல் வந்து அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ்லாம் வந்து அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், கமான் என்னால் இது முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா வந்து அது வந்து நமக்கு நாமளே வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உந்துதல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணு, வக்கீனா அதா பன்னார், எங்களை நரக நெருப்பிலிருந்தும் எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி அல்லாஹ் துவா செய்ய சொல்கிறான். ஸோ எனக்காகவும் உங்களுக்காகவும் நான் பிரார்த்திக்கின்றேன். என்னன்னா, யா அல்லாஹ், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், உண்மையாக உன்னுடைய இந்த வேதத்தை நம்பிக்கை கொண்டோம், உன்னுடைய தூதர்களின் மீது நம்பிக்கை கொண்டோம், மலக்குகள் மீது நம்பிக்கை கொண்டோம், தக்தீர் விதிகளின் மீது நம்பிக்கை கொண்டோம், மறுமை வாழ்க்கை மத்தி நம்பிக்கை கொண்டோம், மறைவானவை எங்களுக்கு மறைவான ஞானம் இல்லை, உனக்கே எல்லா மறைவான ஞானமும் இருக்கின்றது, அதிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். மேலும் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நாங்கள் வெளிப்படையாகவும் மறைவாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் எங்களுக்காக நீ மன்னித்து விடுவாயாக ரஹ்மானே. மேலும் அதனை மன்னித்ததுடன் எங்களை அந்த கொடிய நரக நெருப்பிலிருந்தும் அதனுடைய வேதனையிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாயாக என்று துவா செய்தவனாக இந்த துவா நம்பர் 7 வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. Please do memorize, please do remember these dua in all your duas after your obligatory salah and as well as your voluntary salah, நஃபில் தொழுகை, ஃபர்லான தொழுகை, எல்லாத்துக்கு அப்புறம் முக்கியமாக இரவு தொழுகையிலையும் வித்ரு தொழுகையிலையும் தராவி தொழுகையிலையும் தஹஜ்ஜுத் தொழுகையிலையும் நீங்கள் வந்து இதை நினைவு கூர்ந்து இந்த துவாவை வந்து கேட்கணும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. Until next time, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.